திமுக அரசு இன்னைக்கு பஞ்சகம் செய்து கொண்டு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, போலீஸ் காவல்துறை பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை, இன்னைக்கு பள்ளிக்கு பெண் குழந்தைகள் செல்ல முடியவில்லை. இப்படி கொடூர ஆட்சியை, கேவலமான ஆட்சியை மொத்த பிரியாணிகளை உடைக்கிறானா அவன் திமுக இருப்பான், மொத்த கஞ்சா இருக்கிறானா அவன் திமுக இருப்பான், அவன் சாராயம் இருக்கிறாங்க அவன் திமுக இருப்பான். இன்னைக்கு போராட பெண்கள் எல்லாம் ரவுடித்தனம் பண்ற பெண்களை கல்லூரி மாணவியாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அவன் பாலியல் வன்முறைகளை செய்பவன் இன்னைக்கு திமுகவாக தான் இருப்பான். அதற்கு பேர் தான் திராவிட மாடல். இன்னைக்கு தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறை இணையாக நீங்க பொன்மனச்சம்பல் புரட்சி அம்மா அவர்களை சிறந்த ஆட்சி நடத்தி அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் ஆப்டோசர் போட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் ஃபுல் பேண்ட் மாற்றி இன்னைக்கு அவர்கள் அந்தஸ்து கொடுத்தார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று தெரிந்து கருணாநிதி ஆட்சி புரட்சி அம்மாவோட ஆட்சி வந்தவுடன் பெண் காவல்துறையை அரவிந்து இன்னைக்கு பெண்களுக்கு தனி சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று பெண் காவல்துறையை ஓபன் செய்த தலைவி புரட்சி அம்மா. அதன் அடிப்படையில் தான் பெண் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஞானசேகர் என்பவரை கைது செய்தது. 2 நாள் என்னென்னவோ பண்ணாங்க, எப்படியாவது ஏமாற்றி விடலாம், எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று சொன்னார்கள். கோட்டபுரத்தில் அவர் வச்சிருந்த ஜிம்முக்கு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம சுப்பிரமணியம் போறாரு. இன்னைக்கு துறை முதலமைச்சர் அவர்கிட்ட போனாக்க நம்ம ஞானசேகர் இருக்கிறார். இன்னைக்கு கோட்டபுரத்தில் அந்த துறைமுறை பக்கத்தில் இருக்கிற ஜிம்முல தான் அவன் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் வீட்டுல தான் ஜிம்ம முடிச்சுட்டு வருவாரு. சுகாதாரத்துறை அமைச்சருக்கு முட்டை மீன் இதெல்லாம் மருந்து கொடுப்பவர் தான் இந்த பிரியாணி கடை வச்சிருக்கிறவர். பிரியாணி கடை வச்சிருப்பவர் உழைப்பாளி, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தாறு வைத்திருக்கிற வளர்ந்து உழைப்பாளி என்றால் அவர் எப்படிப்பட்ட உழைப்பாளர் இருப்பார்? அவர் மாமாவா இருப்பான். அதனாலதான் ஆடிக்கார ஒரு சார் இருக்காரு, ஆடிக்கார சார் இருக்காரு, யார் அந்த சார் என்று எல்லா இடத்திலையும் போஸ்ட் ஓட்டப்பட்டது. அந்த சாரை கைது செய்ய வேண்டும், யார் அந்த சார் என்று எல்லா இடத்திலையும் போஸ்டர் ஓட்டப்பட்டது. ஆனால் காவல்துறையினர் மன்னிக்க வேண்டும். காவல்துறை எந்த அளவுக்கெல்லாம் இந்த இழிவான திமுக அரசை பயன்படுத்துகிறார். அந்த யார் அந்த சார் போஸ்டர் எல்லாம் கிழிக்கப்பட்டது. அந்த அக்கறையை ஸ்டாலின் காவல்துறைக்கு வழங்கி இன்னைக்கு அவரை என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த அளவுக்கு அன்றைய என்கவுண்டர் பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் பாராட்டிப்பாங்க. பண்ணாருப்பா அவன் ரோடி பையன் போயிட்டு பையன் அவனை என்கவுண்டர் பாராட்டிப்பானால் அவனை பாதுகாக்கின்ற அரசாக திமுக அரசு இருக்கிறது. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி இன்னைக்கு திமுகவாலே இன்றைக்கு ஒரு பெண் குழந்தை வெளியில செல்ல முடியவில்லை, ஒரு கல்லூரி படிக்கின்ற மாணவி வெளியில செல்ல முடியவில்லை. இப்படி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு கனிமொழியாக இருந்தாங்க தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாக விட்டார்கள். எப்ப சொன்னாங்க? ஐயா எடப்பாடியார் படிப்படியாக பயிற்சியாக முடிச்சு கொண்டிருக்கும் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு